கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளையும் தேவன் கொடுத்து தாங்குவாராக. இந்த நாட்களிலே இந்த தின தியானத்தை ஒளிப்பதிவு செய்து யூடியூபில் ஏற்றி நமக்கு அனுப்புகிற அருமையான தம்பி பிரவீனுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். தேவன் அவர்களையும் என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் உங்களுடைய ஜெபங்களை நினைவு கூறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த தின தியான ஊழியத்துக்காக நீங்கள் செபிக்கும்படியாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாவது கடிதம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு போட்டி என்று வந்துவிட்டால் அதில் பரிசு நிச்சயமாய் உண்டு, அதில் கனப்படுதல் நிச்சயமாய் உண்டு. ஓடுகிற எல்லா மக்களும், அதிகமான மக்கள் ஓடினாலும் கூட ஒருவன் தான் வெற்றி பெறுவான். ஆண்டவர் சொல்லுகிறார் தன் தாசன் வழியாக, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்முடைய உலக விசுவாச வாழ்க்கையில் நான் எதை சாதிக்க வேண்டும், எதிலே வளம் பெற வேண்டும், எதிலே மேன்மை அடைய வேண்டும், எதிலே நான் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும் பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். சில நேரங்களில் நாம் நன்றாக பார்த்திருக்கிறோம், இந்த ஃபுட்பால் விளையாடும் பொழுது தாங்கள் டீம் ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி ஃபுட்பாலை தட்டுற மாதிரி மற்றவன் காலை தட்டி விட்டு கீழே ஓடுவாங்க. ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுதும் கூட லேசாக தவறுதலாக இடித்ததை போல இடித்து கீழே தள்ளிட்டு ஓடுகிற மக்களும், தான் வெற்றி பெற வேண்டும் என்று ஓடுகிற மக்களும் உண்டு. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இறைவன் தந்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சுற்றி இருக்க, என் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற பரிசை பெற ஓட வேண்டும். அதற்கான நம்பிக்கையை இறைவன் தருகிறார் என்கிற எண்ணங்களோடு ஓட வேண்டும். அப்படி ஓடும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. ஒரு ராஜா ஒரு முறை தன்னுடைய அரண்மனை வாசலில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கதவை செய்தார். இன்றைக்கும் பழைய காலத்து ஆலயங்கள், பழைய காலத்து கோவில்களுக்கு நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த கதவு மிக பெரிதாக வலிமையுள்ளதாக இருக்கும். அதை ஒரு ஆள் சேர்ந்து திறக்க முடியும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்வாங்க. உயரமான கதவுகளாக இருக்கும். ராஜா என்ன ஒரு அறிவிப்பை கொடுத்தா, நான் வலிமையான ஒரு கதவை செய்திருக்கிறேன் என்னுடைய அரண்மனை வாசலுக்காக. இந்த அரண்மனை வாசலுக்காக இந்த செய்த கதவை யார் திறக்கக்கூடும் என்று பார்க்க போகிறேன். அப்படி திறக்கிறவர்களுக்கு நான் வெகுமதியை தருகிறேன் என்று சொன்னார். எல்லா மக்களும் வந்து நின்று பார்த்தாங்க. ஐயோ, இவ்வளோ பிரம்மாண்டமான கதவா, என் 2 கையால் வச்சு தள்ளினாலும் முடியாத, இதை எப்படி நான் திறப்பேன்? பயந்தார்கள். ஆனால் சற்று நேரத்திலே ஒருவன் வந்தான். நான் திறக்கிறேன் என்று சொல்லி வந்தான். அந்த கதவில் அவன் கையை வைத்து லேசாக 2 கைகளை வைத்து தள்ளின போது அந்த கதவு சுலபமாக திறந்தது. எப்படி? the effort which he has taken, இந்த முயற்சி அவன் எடுத்துக்கொண்டது. மற்ற மக்கள் அந்த முயற்சிக்கு நேராக வரவில்லை. அந்த முயற்சிக்கு நேராக வராதபடியினாலே தோற்றத்தை மட்டுமே பார்த்தார்கள். இவன் முயற்சியை வைத்தான். அன்புக்குரியவர்களே, இந்த விசுவாச வாழ்க்கையில் என் ஆண்டவரோடு என்னுடைய தொடர்பு என்பது ஒரு முயற்சி. அந்த முயற்சியை சரியாய் நான் முன்வைக்கும் பொழுது வெற்றியான காரியங்களை காண முடியும். அவன் அந்த பரிசை பெற்றுக்கொண்டவனாய் அவன் காணப்படுகிறான். விசுவாசியே, உன்னுடைய முயற்சி விசுவாச ஓட்டத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது? குறிக்கோள் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது? என் தேவனுடைய தேடுதல் வேட்கை என்னிலே நம்மிலே நிறைவேறத்தக்கதாக முயற்சி எடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முயற்சி வீணாய் விருதாவாய் போகாதபடிக்கு அந்த முயற்சிக்கான பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, முயற்சிக்கு நம்பிக்கை வைத்து நாங்கள் முயற்சிக்கத்தக்கதாக நீர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.